வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அற இலக்கியம் இந்த இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அறம்னா என்னென்னா, வாழ்க்கையை நம்ம சிறந்த முறையில் வாழறது தான் அறம். அப்போ அற இலக்கியம்ன்றது நம்ம வாழ்க்கையை எப்படி செம்மையாக வாழணும், நம்மளுடைய பொது வாழ்க்கையும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நம்ம குடும்பத்தோடு நம்ம இணைஞ்ச வாழ்க்கையும் சரி, சமுதாயத்தோடு இணைஞ்ச வாழ்க்கையும் சரி, மனிதர்கள் எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்கிறது தான் அற இலக்கியம். இப்போ சங்க காலத்தை தொடர்ந்து அற இலக்கிய காலம்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 400 வருடம் இந்த அற இலக்கிய காலம். ஆனால் இந்த காலத்தை பற்றி சரியாக தெரியாதனால இன்னமும் வரலாறு ஆய்வாளர்கள் இதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் இருக்குது. அந்த நூல்கள் தனி மனித அறத்தை பற்றி, அப்புறம் சமூக அறத்தை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இலக்கியங்களாக இவை அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் என்னெல்லாம் தெரியுதுன்னா, அறம்னா அதுக்கு என்ன வரையறை, அது ஏன் நம்ம அறம் தொடர்ந்த சம்பந்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் வரும், என்னென்ன காரண காரியத்தோடு நம்ம இதெல்லாம் செய்கிறோம், அதனால் சமூக நல்லிணக்கம் நமக்கு எப்படி அமையும், பொதுமை மனப்பான்மை இதெல்லாம் நமக்கு எப்படி அமையும் அப்படின்றத உருவாக்கக்கூடிய அந்த உயரிய பணியை தான் இந்த அற இலக்கியங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். பின்னாடி வரக்கூடிய, அதாவது இந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்த இலக்கியங்கள்லாம் அற கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்கும் மூலவித்தாக இந்த அற இலக்கிய காலம்தான் அமைஞ்சுதுன்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த அற இலக்கியம் தமிழுக்கும் தமிழருக்கும் பழந்தமிழர் அற கோட்பாட்டுக்கும் ஒரு கருவூலமாக இருக்குன்னே சொல்லலாம். 14 கீழ்கணக்கு நூல்கள் தொகுப்பில் பார்த்திங்கன்னா அற இலக்கியங்கள் தான் நிறைய இடம் பெற்றிருக்குன்னு. இதுக்கு வேறு பேர்கள் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது சங்க காலத்தை அடுத்து வந்ததுனால, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தோன்றியதுனால இது சங்கம் மருவிய கால இலக்கியம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த அற இலக்கியம் எழுதப்பட்ட காலம் களப்பிரர்கள் ஆண்ட காலம். அதனால் இதை களப்பிரர் கால இலக்கியம் அப்படின்னும் இந்த அற இலக்கியத்தை சொல்லுவாங்க. இது 18 நூல்களோட தொகுப்பு. அதாவது 14 கீழ்கணக்கு, கணக்குன்னா நூல், அதனால் இதுக்கு அந்த பேரும் இருக்குது. இதுக்கு மேலேயும் சில பேர்கள்லாம் இருக்குது. அதில் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள்னு பார்த்திங்கன்னா, 4 அடி 4 மணி 440, 5 இணை 3 கடுகம் கோவை, பழமொழி மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே, கை நிலையவாம் கீழ்கணக்கு. இது ஒரு பழைய பாடல். இதில் அந்த 18 நூல்களுடைய பேர்களும் தொகுத்து கூறுது. அதனால தான் 14 கீழ்கணக்கு. இந்த 18 நூல்களையும் தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருன்றது பேர் நமக்கு தெரியல. பன்னிரு பாட்டியல் அந்த இலக்கண நூல் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களுக்கெல்லாம் இலக்கணம் கூறுது. இதில் பார்த்திங்கன்னா அறக்கருத்துக்களை கூறுற நூல்கள் மட்டுமே 11. இந்த அற நூல்களை சொல்கிற அந்த நூல்கள் என்னென்னா, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, 3, அதாவது திருக்குறளுக்கு இன்னொரு பேர் 3, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. அகநூட்கள்னு பார்த்திங்கன்னா 6, கார் 40, 5 இணை 50, 5 இணை 70, திணை மொழி 50, திணை மாலை 150, கைநிலை, அதுக்கு இன்னொரு பேர் இந்நிலை. புறநூல்னு பார்த்திங்கன்னா களவழி 40. இதில் திரிகடுகம், சிறு பஞ்சமூலம், ஏலாதி இந்த 3 நூல்களும் மருந்தோடைய பேரால் பேர் பெற்ற நூல்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.